ஓகே, இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு இது பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு எல்லாத்தோட நம்பர்ஸும் கிடைக்காது. ஸோ B2Bயில் வந்துட்டு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அண்ட் அட்ரஸ் மட்டும்தான் கிடைக்கிது அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு த சீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 50 rupees போஸ்ட் கார்டு, 50 பைஸ் போஸ்ட் கார்டு. அண்ட் இதில் வந்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்கோம். ஸோ இதில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் சிட்டாரா என்டர்பிரைசஸ். நம்ம வந்து சோப் பேஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ, சோப் பேஸ்னை பற்றினா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் செஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு சிலது வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் என்னென்னா ரொம்ப விவரமாக நாங்களும் பிரிண்ட் எடுத்துட்டோம். ஸோ எதுக்காக கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதே இந்தியா போஸ்ட்டில் வந்துட்டு பிரிண்டட் கார்ட்ஸ் கிடைக்குது. ஸோ பிரிண்டட் கார்டு வந்து ₹1 வந்துச்சு. அண்ட் இது வந்து 50 பைஸ் தானே, நம்ம பிரிண்டர்லேயே போட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம், எதுக்காக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பிரிண்டட் கார்ட்ஸ் வந்து அனுப்ப முடியாது, அதுக்கு வந்து ₹5 சார்ஜ் ஆகும், அதுக்கு லெட்டர் கவரே போட்டு அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு வந்து 50 பைஸ் வருது. அண்ட் ஐ திங்க் 25 பைஸுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அபவுட் 50 பைஸ் வந்து எழுதுறதுக்காக தரோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இதை ஜஸ்ட் அப்படியே பல்காக போஸ்ட் பண்ணி விட்றோம். ஸோ இதிலேருந்து ஒரு லீடு வந்தால் கூட இட்ஸ் வெரி வேல்யூபிள் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹100 தான் டோட்டலாகவே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அண்ட் நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இதில் அந்த இருக்கிற ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணக்கூடாது, பின்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷனும் பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு அட்ரஸ் மட்டும் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி எடுத்து ஒட்டிக்கலாம். ஃப்ரம் அண்ட் பின்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் கையில் தான் எழுதணும். ஸோ இதுதான் போஸ்ட் கார்டோட நார்ம்ஸ். ஸோ இது அனுப்பிச்சுட போகிறோம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து அபவுட் 44 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததெல்லாம் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ 44 கார்ட்ஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு பார்க்கலாம். ஸோ டைரக்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஹோப் இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இது மாதிரி வேறு ஏதாவது மார்க்கெட்டிங்கில் நாங்கள் ட்ரை பண்ணுறது இல்லை புதுசாக இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்குறோம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் சோப் பேஸ் எதாவது வேணும்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். வி மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் சோப் பேஸ் மிஷினரி வச்சுருக்கோம். பர் டே வந்துட்டு க்ளோஸ் டு about 30 tons வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது பர் மந்த். என்னோடய பேர் பிரியங்கா, நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். சோப் மேக்கிங் கிளாஸஸ் நான் யூடியூப்லேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஃபீல் இட்ஸ் வெரி குட். அண்ட் சொல்லப்போனால் home makers can do very well if you come for this class.